வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். 10th 12th ரிசல்ட்ஸு ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. வழக்கம் போல் மாணவிகள் அதிகமான பாஸ் பர்சன்டேஜ், டாப்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ கொஞ்சம் மாடிஃபை ஆனதுனால ஒரு மிஸ்ஸிங், இந்த மோட்டிவேஷன் மிஸ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த தேர்வில் தோற்ற ஒரே காரணத்துக்காக ஒரு குழந்தை தன்னை உயிர் எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம வருத்த தருது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியும், இன்னொரு பக்கம் சோகமும் நம்ம கையில் வந்து தான் கிடைக்கிது. அந்த சோகத்தை மட்டுப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் அரசாங்கம் எடுத்தால் கூட ஒவ்வொரு வருஷமும் இந்த உயிரிழப்புகளை நம்மளால் தடை செய்ய முடியல. இதில் ஃபேமிலி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குழந்தையோட இயல்பை அவங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் நம்ம விதியை ஒன்றும் பெருசாக மாற்ற முடியாது, இருந்தாலும் அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏன்னா வேறு யாராலையும் புரிஞ்சுக்கிற கஷ்டம். வெளியில் இருக்க இன்றைக்கி இருக்க ஸ்கூல் சிஸ்டமில் எந்த டீச்சருக்கும் ஒரு குழந்தைய ஒரு லெவலுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுல நிறைய சிரமம் இருக்குது. அவங்க டைம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி காலங்கள்லாம் ஸ்கூலில் டைம் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மெக்கானிக்கல் வேர்ல்டு கிடையாது முன்னாடி நாங்கள் படித்த காலங்கள் கூட. குருகுல சிஸ்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அவங்க பண்ண விஷயமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை 360 டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவனுக்கு என்ன வேணும்னு தான். அதனால தான் நீங்கள் அந்த ஒரிஜினல் கோச்சிங் டீச்சிங் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபேட்டாக, நம்ம லிட்ரேச்சர் நிறைய டிபேட்டாக தான் இருக்கும். ஒரு பையன் சிஷியன் கேட்குறது, குரு ஆன்சர் பண்ணுறது, அதில் அவங்க ஆன்சரிங் மெத்தடாலஜி, கொஷின் மெத்தடாலஜி பார்க்கும்போதே நமக்கு அது புரியும். அந்த மாதிரியான வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடையாது. அப்போ மெக்கானிக்கலாக போகிற நேரத்தில் இன்ஸ்டியூஷன்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், அரசாங்கங்களால் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஃபேமிலி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும். அந்த சேலஞ்சு ஃபேமிலி ப்ளே பண்ணாலும் சில அசம்பாவிதம் தவிர்க்க முடியாது, ஆனாலும் கண்டிப்பாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். எஜுகேஷன், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம தலைமுறை, அதுவும் இந்த தலைமுறை படிக்கிற மாதிரி வேறு எந்த தலைமுறையும் மனித உலகத்தில் படித்ததில்லை. மெரிட்டுக்கு, மார்க்குக்கு, காம்படிஷனுக்கு இவ்வளோ அடிதடி இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு முன்னாடி இல்லை. 2010க்கு மேலே, அதாவது 2000க்கு மேலேயே ரொம்ப ஹெவி காம்படிஷன் சொல்லலாம். ஒரு 1980க்கு மேலே மீடியம் காம்படிஷன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு யாரோ ஒருத்தர் தான் படிச்சிருப்பார். ஸோ அட்மிஷன் காலேஜஸ் ஈஸியாக இருந்துச்சு, போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல காலேஜுக்குள்ளே, மெடிக்கல் காலேஜில் போகணுன்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பசங்க வர்றாங்க தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் அவுட் ஆகி. அதில் மெடிக்கல் காலேஜில் 10,000 சீட் இருக்குது, நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 10,000 சீட் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கோர்சஸ்லேயுமே ஒரு டாப் 100 பிளேஸஸ்க்கு பயங்கரமான காம்படிஷன். காமர்ஸாக இருக்கட்டும், ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், ஜிண்டா லா ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ நேச்சுரலாக பேரண்ட்ஸ் இதை தெரிஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் கிட்ஸ் மேலே போடுறாங்க. இந்த காலேஜுக்குள்ளே போனால் நான் செட்டில் ஆகிடுவேன், நீ எப்படியாவது போயாகணும், அந்த ப்ரெஷர் குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை அதில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற இன்றைக்கி சூழ்நிலை அதை புரிஞ்சிக்க முடியாத போது அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஒரு டிபேட் எப்பயுமே ரன்னிங் டிபேட் இருக்குது. என்ன டிபேட்டு? குழந்தைக்கு பிடிச்சதை படிக்கணுமா இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறத படிக்கணுமா? பேரண்ட்ஸ் சொல்கிறத படிக்கிறது என்ன பிரச்சனை? குழந்தைக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரில. அவங்க நிறைய புண்ணியம் பண்ணி வந்திருக்காங்க. எப்போனா பேரண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்கு, அதே குழந்தையும் படிக்க ஆசைப்பட்டால் இதோட சூப்பர் டூப்பர் ஆஃபர் இல்லை. அது இல்லாத போது எப்படி அதை ரீகான்சில் பண்ணுறது அப்படின்னா, நான் என்னோடய யோசனை என்ன அப்படி நினைக்கிறேன்னா, குழந்தைங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸு அவங்க போடுற எவால்யூவேஷன் ஜாப் மார்க்கெட்டை வச்சு தான் போடுவாங்க. அவங்களுக்கு உங்கள் நேச்சரை ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த நேச்சரை வச்சு இந்த ஜாப் மார்க்கெட் என்ன சொல்கிறேன், ஒரு சேல்ரி கிடைக்கும், எப்படி வேலை கிடைக்கும், சொசைட்டியில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன நேச்சர் ஆஃப் ஜாப். நல்லா இந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, படித்தாலே ஏசி போட்டு ஃபேன் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலான்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட் அதை நம்பி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அன்ஆனஸ்டி வந்துட்டான். படித்து முடிச்சுட்டு போகும்போது தான் தெரிஞ்சது, மைனிங்னால் ஒரு 2 கிலோமீட்டர் கீழே போய் வேலை பார்க்கணும். என்னடா ஸ்கூல் டாப்பரு, காலேஜ் டாப்பரு, ஆனால் மைனிங்னா வேறு ஆப்ஷன் இல்லை, பூமி கீழே போய் தான் வேலை பார்க்கணும். அது லேபராக இருந்தாலும் சரி, மைனிங் இன்ஜினியர் இருந்தாலும் சரி. லேபர் ஃபுல் டே இருப்பார், மைனிங் இன்ஜினியர் அட்லீஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கணும். கெமிக்கல் இன்ஜினியர் படித்தவர் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் போனால் கெமிக்கலோடு தான் இருக்கணும். கெமிக்கல் இன்ட்ராக்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? எலக்ட்ரிசிட்டி படிச்சுட்டு இபிக்கு போயிட்டு, சார் எனக்கு எலக்ட்ரிசிட்டினா கொஞ்சம் வீக்குன்னு நினச்சி என்ன பண்ணுறது? ஜாபோட நேச்சர் பேரண்ட்ஸ் அஸ்யூம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க இன்ஃபர்மேஷன் உங்களோட பெட்டர் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறது சொசைட்டியில் இருக்கிற நாலேஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட கொலீகோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட மற்ற பசங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் பர்சனாலிட்டிக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி நான் மேரேஜில் இந்தமாரி ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டு, ஏன்னா அதிகமான ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் சொல்கிற மேரேஜ் பிளான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம ஓன் லவ் மேரேஜ் பிளானை விடன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கன்சிடர்டு.
எப்படி லவ் மேரேஜில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கன்சிடர், அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், மற்ற எல்லா ஃபேக்டரும் யார் பார்க்குறது? அது மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் பேரண்ட்ஸ் சொல்கிற ஃபேக்டரை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களோட பெட்டராக அதில் கொஞ்சம் ஷார்ட் கம்மிங் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவங்க ஒரு அக்கறை எடுத்து தான் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க தான் நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம என்ன தான் ஜாப் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி எல்லாம் பண்ணாலும் நம்ம பையனோட நேச்சரை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவனுக்கு படிக்கவே பிடிக்கலன்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணும்போது, அவனை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் போடும்போது அவனுடைய பெஸ்ட்டு கேப்பபிலிட்டிஸ், பெஸ்ட்டு கேபிட்டல், அவனுடைய நாலேஜ் வெளியே வராது. கோச்சிட்டு சண்டை போடுறவனோட சிரிச்சிட்டு சண்டை போடுறவனுக்கு பலம் ஜாஸ்தி. அது மாதிரி நாலேஜை இன்ட்ரெஸ்ட்டோட செலவழிக்கிறவன் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செலவழிக்கிறனால ஜெயிக்க முடியாது. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் அதில் டாப் மோஸ்ட் லேயருக்கு தான் பெரிய பணம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் டாப் மோஸ்ட் இல்லாமல் பாட்டம் மோஸ்ட் கம்பெனியில் போனால் என்ன சம்பளம் வரும்? அவனோட ஒஸ்ட்டாக படித்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பையன் அதிகம் சம்பாரிச்சிட்டு இருப்பான். ஸோ அதுலேயும் காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்ம பையன் லாங் பீரியடுக்கு அதில் நிற்கணும். அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அதில் ஒரு நேச்சரை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக கன்சிடர் பண்ணணும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனர், ஐ ஓப்பனர் தான் கடந்த 15-20 இயர்ஸாக. அதில் ஓரளவுக்கு உங்களுடைய அசம்ஷனை நீங்கள் ரேக்டிஃபை பண்ணலாம். இவனுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது. இப்போ நான் எப்படி சொல்லுவேன்னா, சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சில பசங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டாக, பசங்கன்னா பொண்ணுங்க சேர்த்து சொல்கிறேன், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட் காரனை போய் நீங்கள் மார்க்கெட்டிங் தொழிலில் போட்டிங்கன்னா அவன் 3 மாதத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். இந்த இன்ட்ரோவர்ட்டோட வேலை ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில், எக்ஸ்ட்ரோவர்ட்டோட வேலை நியூ என்விரான்மெண்ட்டில் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகி போயிட்டே இருப்பான். ஸோ மார்க்கெட்டிங் வந்து அந்த மாதிரியான ஜாப். ஸோ அதில் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் 2 டிப்பிக்கல் பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் அது கண்டினியூம் தான் ஹியூமனில். மோர் எக்ஸ்ட்ரோவர்ட் லெஸ் இன்ட்ரோவர்ட், மோர் இன்ட்ரோவர்ட் லெஸ் எக்ஸ்ட்ரோவர்ட், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுமாரி ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியவன் ஒரு மோஸ்ட்லி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பண்ண முடியும். நல்லா ஜாலியாக ஊராக சுற்றிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியை கொண்டு போய் ரிசர்ச் பண்ண சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரே ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரே பாடுறான்னா அவன் தூங்கிடுவான். ஏன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கணும், இன்ட்ரோவர்ட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார முடியும். ஸோ டெஸ்க் ஜாப், ஃபீல்டு ஜாப்னு சொல்லுவோம். இதெல்லாம் நேச்சர் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். நம்ம பையனுக்கு என்ன, நம்ம பொண்ணுக்கு என்ன. சில பொண்ணுங்க பயங்கர சூப்பர் டூப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரு தனி சீரீஸே பண்ணுறோம். அவங்கள மாரி ஆளுங்க ஒரு ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆக முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் பொண்ணுங்க இன்சென்சிட்டிவாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த ஃபீல்டில் இருக்கிற கம்பல்ஷன் ஆஃப் மார்க்கெட் அப்படி இருக்குது. இன்சென்சிட்டிவ்னா ஒரு சின்ன கமெண்ட்டுக்கு பயப்படக்கூடாது. மார்க்கெட்டில் ஒரு சின்ன கிண்டலுக்கு, ஒரு ரூமருக்கு, ஒரு மீம்ஸுக்கெல்லாம் பயந்தால் ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையோ மீடியாவிலையோ சர்வே ஆக முடியாது. அப்படிலாம் ஆசைப்பட்டு அகடமிக் சைடு போயிடணும். ஸோ நம்ம குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சில பேர் சில பிளேஸ் நல்லா ஹாட்டாக இருக்க வெதரில் இருக்குன்னு ஆசைப்படுறவனை கொண்டு போய் எல்லா ஒரு கூலான பிளேஸில் போட்டு என்ன பண்ணுறது? நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ராம்நாடு தான் பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுன்னு சொல்லுவான். நல்ல வெயில், மழை இல்லை, தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவானுங்க. பஸ்ஸு கம்மி, ரொம்ப டிஸ்டன்ஸு, சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் ரொம்ப டிஸ்டன்ஸு. இது தவிர சில பனிஷ்மெண்ட் போஸ்ட் இருக்குது போலீஸ்லேயும் இன்கம் டேக்ஸ்லேயும். ஊட்டி, கொடைக்கானல். என்ன சார் ஊட்டியை போய் பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ட்டையும் இன்கம் டேக்ஸ்டையும் கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா தொடர்ந்து அந்த குளிரில் இருக்க மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. அவனுக்கு பிடிக்காது. சில பேர் அதை என்ஜாய் பண்ணுற ஆளுங்க ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி பிளேஸு, நேச்சரு, ஸ்டேட்டஸ், சில இதில் சம்பளம் கூட இருக்கும், ஆனால் சொசைட்டியில் மரியாதை கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு சர்வருக்கு வந்து சேல்ரி எனி டைம் பெட்டர் தென் மெனி ஆஃப் த இன்ஜினியர்ஸ் இன் ஒரு மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் என்ன பிரச்சனை? அவருக்கு நான் சர்வர்னு சொல்கிறதுல ஒரு பெரிய இது இருக்காது. அதுக்கு ஒரு இன்ஜினியர் சார், பூர் இன்ஜினியரு, நம்ம தனுஷ் சொல்கிற மாதிரி வேலையில்லாத இன்ஜினியருங்கள பெருமை இருக்கலாம். இவங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டேட்டஸ் முக்கியமாக, பணம் முக்கியமாக? பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, ஸ்டேட்டஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்த மாதிரியான விஷயங்கள். மேரேஜ், கண்டிப்பாக ஜாப் மார்க்கெட்டுக்கும் மேரேஜுக்கும் நெருங்கிய சம்மந்தம் உண்டு. பொண்ணாக இருந்தால் வேகமாக செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தக்கபடி கோர்ஸ் எடுக்கணும். நிறைய பெண் குழந்தைங்க இன்றைக்கெலாம் வந்து மெடிக்கல் எடுக்காமல் போகிறதுக்கு காரணம், தோ இஸ் குட் ஃபீல்டு, அவங்க செட்டில் ஆகிறதுக்கு 27 வயசு ஆயிரும். யூஜி முடிச்சுட்டு பிஜி 2 பிஜி பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு நடுவில் என்ட்ரன்ஸு, அதில் ஒரு நீட் எக்ஸாமு, அதுக்கு ஒரு இது எல்லாம் முடிச்சு 27 வயசு வரும்போது என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி வந்துடுது. செலவு ஒரு பக்கம், ப்ளஸ் செட்டில்மெண்ட் ஒரு பக்கம். அந்த எக்ஸாம் சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணுறது என்னுடைய ஆர்வம். ஸோ அந்த மாரியான ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் பேரண்ட்ஸ். சில பேருக்கு அவன் வேலையை அவன் சூப்பராக பண்ணிவிடுவான், இன்னொருத்தனை வச்சு வேலை வாங்குற சூப்பர்வைசரி வேலை அவனுக்கு வராது. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலையை பண்ணிட்டு போயிட்டுருப்பார். ஆனால் டேரக்டர் அவருக்கு தனி வேலையே கிடையாது. மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், காமெடியனு, ஸ்டோரி ரைட்டரு, லைட் பாய் எல்லாத்தையும் இழுத்து போகணும். ஸோ இண்டிவிஜுவலாக திறமை இருக்கிறவன் அது மட்டும் ஒர்க் பண்ணணும், நான் பாட்டு ஃபுல் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவன்
சூப்பர்வைசர் ரோலுக்கு பெருசாக வரமாட்டாங்க. சூப்பர்வைசர் ரோலுக்கும் இண்டிவிஜுவலாக டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இந்தமாரி விஷயங்களையும் நம்ம பேரண்ட்ஸ் கவனத்தில் எடுக்கணும். ஸோ குழந்தைங்க அம்மா அப்பாவோடைய டெசிஷனை கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா அதில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதையும் பேரண்ட்ஸு குழந்தைங்களோட இந்த பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு, இந்தமாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7-8 டைப் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் சொன்னேன். அதில் நம்ம ஆள் எங்கே ஃபிட் ஆகிறான்னு பார்த்து அதுக்கு தக்கபடி ஒரு கேரியர். ஸோ அதை முடிவு பண்ணதுக்கப்புறம் காலேஜஸ்க்கு போயிடுறது பெட்டர். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதுக்கு தக்கபடி காலேஜ் போயிடலாம். எனக்கு அனாலிஸ்ட் கிடச்சிருச்சு அதனால் அதை படிச்சுக்கிறேன் அப்படின்னு தேவையில்லை. சிவனாடர் கிடச்சிருச்சு அதனால் சரி சார் இந்த பிரான்ச் தான் கிடச்சிச்சின்னு போக தேவையில்லை. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கிற முதல் பாடம்.